Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கியூட்டான கோட் காலர் ஷர்ட்டோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். So please வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. And இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். And also உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, அப்போதான் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போட எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். First இந்த ஷர்ட்டுக்கு மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஹக்கோபா ஃபேப்ரிக் 1 மீட்டர் அண்ட் காட்டன் லைனிங் 1 மீட்டர். இந்த ஷர்ட் வந்து எம் சைஸ் மெஷர்மெண்ட்ல தான் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஷர்ட்டோட பேப்பர் பேட்டர்ன் வேற ஏதாவது மெஷர்மெண்ட்டுக்கு நான் வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைனிங் எடுத்துக்கலாம் அண்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷர்ட்டோட லென்த் 17 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணல, ஸோ ஹாஃப் ஷோல்டரை அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் ஃபார்முலா வந்து half arm hole -1, so 6.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 செஸ்ட் வந்து 9 inches அண்ட் பாடி லூஸ்க்காக ஒரு 0.5 ஆட் பண்ணி 9.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சு டிரா பண்ணிக்கலாம். இப்போ 1/4 வேஸ்ட் 7.5 inches மார்க் பண்ணுங்க அண்ட் 1 inch வந்து பேக் டாட்ஸ்க்காக மார்க் பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நெக் ஓப்பனுக்காக 3 inches மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் வந்து 0.5 மார்க் பண்ணிட்டு நெக் டிரா பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா சைடுக்கும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ண போறோம். ஷோல்டருக்கு வந்து 1/4 inch, arm hole வந்து 1/2 inch, சைட் சீம்க்கு வந்து 1.5 inches, நெக்குக்கு மட்டும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வேண்டாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க அண்ட் இங்கேயும் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓப்பன் சைடு. ஸோ ஓப்பன் சைடு வந்து 1.5 inches மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ பேக்கோட கட்டிங் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ பிளேஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் அவுட்லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ டிரா பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் சைடு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து 0.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு 1/4 inch மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து டாட்ஸ் பிடிக்க போறது இல்ல, அதனால வந்து அந்த 1 inch வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து 3.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இதை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக் டிரா பண்ணிக்கலாம். இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
சைட் சீம் வந்து 1.5 inches மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து 3 inches கரெக்டா மார்க் பண்ணுங்க அண்ட் அந்த பாயிண்ட்ல நாட்ச் கட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைனிங் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அக்கோபா ஃபேப்ரிக்ல கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ரண்ட் அண்ட் இது பேக். இப்போ ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, மேல ஒரு 1 inch லைன் போட்டுக்கோங்க அண்ட் லென்த் 4 inches மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப் ஆர்ம் ஹோல் வந்து 7.5 inches மார்க் பண்ணிட்டு இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருந்து 2.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸா லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து 0.5 inches மார்க் பண்ணுங்க அண்ட் இங்க மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு 1/4 inch மார்க் பண்ணுங்க. இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் டிரா பண்ணலாம். இது வந்து பேக் ஆர்ம் ஹோல், இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் ரவுண்ட் ஆர்ம் வந்து 6 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சைட் சீம் வந்து 1.5 inches, அண்ட் இங்க வந்து 0.5 inches. ஸோ ஃப்ரண்ட் ஆர்முக்கு கூட நம்ம வந்து அலவன்ஸ் மார்க் பண்ணணும். ஸோ இதுதான் அது. ஸோ பிங்க் கலர் சாக் வச்சு நான் மார்க் பண்றேன். ஸோ இந்த லைனுக்கு மேல 0.5 inches மார்க் பண்ண போறோம். ஸோ கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா கட் பண்ணுங்க. மேல இருக்கிற லைன் கட் பண்ணணும், கீழே இருக்கிற லைன் கட் பண்ணிடாதீங்க. கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பேக் ஆர்ம் ஹோல். ஸோ நடுவில் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் கட் பண்ணுங்க. ஸோ மேலே இருக்கிற லைன் தான் கட் பண்ணணும். ஸோ இது மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இப்போ நாட்ச் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். பேக் எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங்கை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு கார்னர்ஸ்ல டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ஷோல்டரை இந்த மாதிரி பாதியா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டாட்ஸோட லென்த் 7 inches அண்ட் வித் 0.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ பேக் டாட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எட்ஜஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 1.5 inchesக்கு ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு அதை உள்ள வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ எட்ஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி லைனிங் மேலே பிளேஸ் பண்ணிட்டு கார்னர்ஸ்ல டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போறோம். ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரண்ட் நெக்ல வந்து 3 inches மார்க் பண்ணிருந்தோம் இல்லைங்களா, அதுல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க்ல இருந்து அந்த மார்க் வரைக்கும் அந்த ரவுண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ண போறோம். ஸோ 13.5 inches இருக்கு இந்த ரவுண்டு. ஸோ காலரோட ரவுண்ட் வந்து 13.5 inches. நெக்ஸ்ட் காலர் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ லென்த் வந்து 7 inches அண்ட் வித் வந்து 18 inchesக்கு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அகெயின் ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெஷர் பண்ண காலருடைய ஹாஃப் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹாஃப் ரவுண்ட் வந்து 6.25 inch. இப்போ இங்க மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இருந்து 1 inch வந்து டவுன்ல மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு
கர்வியா லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்க வந்து 1/2 inch மார்க் பண்ணிட்டு இதை கிராஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க மட்டும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஒரு 1/4 inch மார்க் பண்ணீங்கன்னா போதும். இப்போ கட் பண்ணலாம். நான் எப்படி கட் பண்ணனோ அதே மாதிரி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ காலர் கட் பண்ணியாச்சு. மிட்ல வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கார்னர்ஸ்ல வந்து ஒரு ஸ்டிச் போட போறோம். ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டா கட் பண்ணிக்கோங்க 2 சைடும். அண்ட் இப்போ இதை திருப்பிக்கலாம். ஸோ எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா இருக்கணும். ஸோ சிசர் யூஸ் பண்ணி நீங்க வந்து அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ காலர் இஸ் ரெடி. இப்போ இதை ஷர்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மிட் பாயிண்ட். ஸோ இதனுடைய மிட் பாயிண்ட்டும் இதுவும் ஒன்னா சேர்த்து வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ முதல்ல ஒரு ஆஃப் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து கன்சீல் ஒர்க்ல எதுவும் பண்ணல. ஜஸ்ட் நான் வந்து காலர் வந்து ஷர்ட்டோட ஜாயின் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ரா எட்ஜஸ்ல அப்படியே தான் தெரியும். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். 18 inches இருக்கு. ஸோ 18 inches லென்த் அண்ட் 6 inches வித்துக்கு ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த காலர் வந்து உள் சைடு தள்ளிடுங்க. இப்போ கட் பண்ண ஸ்ட்ரிப் வந்து இதுக்கு அடியில் வைக்க போறோம். அதாவது ரைட் சைடு ஃபேப்ரிக் வந்து ஒன்று மேல ஒன்று இருக்கும். ஸோ கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ல வந்து 1/4 inchக்கு வந்து ஒரு ஸ்டிச் போட போறோம். அண்ட் சைடில் வந்து 1/2 inchக்கு வந்து ஒரு ஸ்டிச் போட போறோம். ஸோ நெக் வந்து 1/4 inch அண்ட் சைடில் வந்து 1/2 inch. ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ல இருக்கிற இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணிடலாம். இங்க கார்னர் கட் பண்ணுங்க. அண்ட் நெக்ல வந்து சின்ன சின்னதா நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் நாட்சஸ் கட் பண்றோம்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதா நாட்சஸ் கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம நெக்கை டர்ன் பண்ணோம்னா நெக் வந்து பார்க்க நீட் ஃபினிஷிங்ல இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் சிசர் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். ஸோ இப்போ உள் சைடு வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணி ஹெம் பண்ணிக்கலாம். ஸோ கோட் காலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து கோட் காலர். நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எட்ஜஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அண்ட் இந்த காலருடைய இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இங்க மட்டும் ஒரு டாப் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ சைட் சீம் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட்டுடைய ரா எட்ஜஸ் கூட நம்ம பேக் எப்படி கம்ப்ளீட் பண்ணமோ அதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ சைட் சீம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
ஸோ காலருடைய டெப்த் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கணும் அப்படின்னா ஒரு 7 inches இருந்தால் போதும். ஸோ 7 inches வரைக்கும் தான் நான் அந்த ஃபோல்டிங் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலி வந்து பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா கோட் காலர் ஷர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ பார்ட் 2 வீடியோவில் வந்து இந்த பேனல் பலாசோ பேண்டோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ until that please stay tuned. Thanks for watching.